எத்தனையோ விலங்குகள் காட்டுல இருந்தாலும் ஒரு விலங்கு தான் அந்த காட்டுக்கே ராஜாவா திகழும். அந்த ஒரு விலங்கு அந்த காட்டுல எந்த ஒரு விலங்கும் சவால் விட முடியாத ஒன்னா இருக்கும். அப்படி ஆப்பிரிக்கா காடுகள்ல சிங்கம் தான் ராஜா, பல ஆசிய காடுகள்ல புலி தான் ராஜா, அமேசான் காடுகள்ல ஜாகுவார் தான் ராஜா. ரொம்பவே வித்தியாசமான விலங்குகள் வாழ்ற மடகாஸ்கர் காட்டுக்கு எது ராஜான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பழமையான மடகாஸ்கர் காடுல மரத்துக்கு மரம் தாவக்கூடிய லெமூர்கள், கண்ணிமைக்கும் நேரத்துல நிறத்தை மாத்தக்கூடிய பச்சோந்திகள், இப்படி உலகில வேறு எங்கேயுமே காண முடியாத பல அரிய விலங்குகள் வாழக்கூடிய ஒரு இடம்தான் மடகாஸ்கர். இந்த காட்டுல ஒரு வேட்டைக்கார விலங்கு அங்க வாழ்ற எல்லா விலங்குகளுக்கும் சிம்ம சொப்பனமா திகழுது. அதிகம் கேள்விப்படாத இந்த விலங்கு ஒரு பூனையையும் நாயையும் சேர்த்து செஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கும். இன்னைக்கு வனமும் வானமும்ல நாம ஃபோசாவை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வித்தியாசமான விலங்கை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மடகாஸ்கர் கிட்டத்தட்ட 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தீவு. இத ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். இங்க இருக்கிற 90% உயிரினங்கள் பூமியில வேற எங்கேயுமே இல்லைங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒண்ணு. இந்த தீவு பரிணாம வளர்ச்சியில இயற்கையோட மகத்தான பரிசோதனை கூடமாவே இருக்கு. சுற்றுச்சூழல் சமநிலைக்கு வேட்டையாடுற விலங்கு தான் முக்கியமான ஒண்ணு. அப்படி மடகாஸ்கர் காட்டோட சமநிலையை நிலைநாட்டி அந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது இந்த ஃபோசா தாங்க. ஒரு காலத்துல உண்மையிலேயே இது என்ன விலங்குன்னு தீர்மானிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் ரொம்பவே சிரமப்பட வேண்டியது இருந்தது. முதல் பார்வையில ஃபோசா பூனை குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு விலங்குன்னு தோணும். இது ஒரு மெல்லிய பூமா போன்ற உடலையும் ஒரு லெமூரோட வாலையும் ஒரு கீரிப்பிள்ளையோட முகத்தையும் கொண்ட விசித்திரமான விலங்கு. ஆனா மரபணு ஆய்வுகள் ஃபோசா ஒரு பூனை குடும்பத்து விலங்கு இல்லைன்னு தெளிவா சொல்லுது. மாறா இது கீரிப்பிள்ளைகளோட நெருங்கிய உறவினர்னு அறிவியல் பூர்வமா காட்டுது. இவற்றை யூப்ளரிடேனோ அப்படின்னு ஒரு அறிவியல் குடும்பத்துல வகைப்படுத்துறாங்க. இது மடகாஸ்கர்ல மட்டுமே காணப்படுற மாமிச உண்ணிகளோட ஒரு தனி அறிவியல் குடும்பம். 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவோட பிரதான நிலப்பகுதியிலிருந்து கடலை கடந்து பயணம் செஞ்சு மடகாஸ்கரை அடைஞ்சது. காலப்போக்கில் இவை தீவோட தலை சிறந்த வேட்டைக்கார விலங்காவும் சுறுசுறுப்பான புத்திசாலித்தனமான மற்றும் அச்சமற்றவர்களாகவும் பரிணமிச்சது. லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.